யாராவது வந்து உங்ககிட்ட ஹார்ட் ரேட்டுக்கும் பல்ஸ் ரேட்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா ஒரு செகண்ட் யோசிப்பீங்களா? அதை கிளியர் பண்றதுக்கு இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஹார்ட்டை வரைஞ்சுக்குவோம். அது 4 குவாட்ரன்ஸா பிரியுது. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருங்க. ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டா போகும் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மனரி ட்ரங்க் போகும். ஃபர்ஸ்ட் ஹார்ட் ரேட்ங்கிறது the rate at which the left ventricle contracts. சோ இதை நம்ம ஆஸ்கல்டேஷன் மூலமா பார்ப்போம். அப்ப பல்ஸ் ரேட்னா என்ன? இட் இஸ் a wave form due to the left ventricular contraction. அந்த வேவ் எப்படி ஃபார்ம் ஆகுது? லெஃப்ட் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த அயோட்டா வெசல்குள்ள இருந்து பிளட் பாஸ் ஆகி பெரிஃபரல் இதுல வரும்போது இங்க ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி பல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த வேவை தான் நம்ம ஃபீல் பண்றோம். அததான் நம்ம பல்ஸ் ரேட்னு சொல்றோம். ஒரு நார்மல் பர்சன்ல ஹார்ட் ரேட்டும் பல்ஸ் ரேட்டும் சேமா தான் இருக்கும். அதே போல அனமலி சொல்றேன். இப்போ இந்த அயோட்டா வந்து நேரவானா என்ன ஆகும்? இங்க இருக்க பிளட் இங்க பெரிஃபரல் ஆர்டரிஸ்க்கு வராது. அப்போ லெஃப்ட் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் நடக்கும். நமக்கு ஹார்ட் ரேட் கிடைச்சிரும். ஹார்ட் ரேட் வில் பி நார்மல். ஆனா வந்து அந்த அயோட்டா ஸ்டீனஸ் ஆனனால பிளட் இங்க வராது. அதனால என்ன ஆகும்? பல்ஸே தெரியாது. இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் பல்ஸ்லெஸ் டிசீஸ். அங்க ஹார்ட் ரேட் கரெக்டா இருக்கும் ஆனா பல்ஸே இருக்காது. இதுக்கு பேர் தான் டக்காயசோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு நான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு கமெண்ட்ஸ்ல இருந்து ஹார்ட் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க.